கரூர்ல ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட் நடந்துருச்சு. இதனால டிவிகே கட்சி ஆபத்துல இருக்கா? அந்த கட்சியை நீக்கிருவாங்களா? இது ஒரு பக்கம் ஒரு பேச்சு. இன்னொன்னு, டிவிகே உடைய தலைவர், கட்சி தலைவரை கைது செய்வாரா? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு கட்சி நீங்க நீக்கிறது இல்ல தடை செய்யறதுன்றது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் இது எதிர்பாராத நடந்த ஒரு இன்சிடென்ட்னால அதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. சின்ன கட்சியா இருக்கலாம், ஒரு மிகப்பெரிய கட்சியா கூட இருக்கலாம். இன்னொன்னு, கட்சி தலைவர் கைது செய்வாரா? இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இதை முதலமைச்சர்கிட்டே செய்தியாளர் கேட்டதுக்கு, விசாரணை ஆணையம் வைத்திருக்காங்க. அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதி மூலமா விசாரணை ஆணையம் வைத்து அவங்க நல்லா எல்லாத்தையுமே கலெக்ஷன் பண்ணி என்னென்ன தப்பு நடந்தது எல்லாமே சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க தீர்ப்பு வழங்கினா மட்டும்தான் கைது செய்வாரா இல்லையான்னு நமக்கு தெரியும். மற்றபடி இதுக்கும் பாலிடிக்ஸ்க்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு டீசெண்டாக சொல்லிட்டு போயிட்டாரு. எஸ், இது ஒரு ஜஸ்ட் இன்சிடென்ட். இது வேணும் திட்டமிட்டு செய்யப்படவில்லை. இதனால கட்சிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது, கைதும் செய்யப்பட மாட்டாது. இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்ச மறக்காம லைக் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.